ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக கடை காட்டான்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி தக்காளி சாதம் செய்ய போகிறோங்க. தக்காளி சாதம் அசால்ட்டாக நினச்சிக்காதீங்க. சிக்கன் இல்லாமல் தக்காளி சாதம் செம்மையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி நல்லா இருந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி செய்யணும்னு வாங்க காட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் தேவையான அரிசி எடுத்துக்கின்னு அதை கழுவி எடுத்துக்கின்னு ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கின்னு அதில் வந்து பட்டை இலை லவங்கம் அதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு தக்காளி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு, கரம் மசாலா இதையும் திருப்பி போட்டு நல்லா கடாயின்னு கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றிட்டு அரிசியை அப்படியே உள்ளே போட்டு கொஞ்சம் டம் கட்டி ஒரு 4 விசில் வர வரையும் வச்சுக்கின்னு நான் சால்ட்டு போடுறது காட்டல. நீங்கள் சால்ட்டு மத்தியான அளவு போட்டுக்கோங்க. நான் தண்ணி ஊற்றும் போது அது போட்டேன். அது கொஞ்சம் டம் கட்டி வச்சுக்கின்னு ஒரு இதில் பரட்டி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சாதம் அசால்ட்டாக நினச்சி அதையும் சூப்பராக இருக்கும். இது ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள்.